வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம கேசரி எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா சூடாகட்டும். இந்த கேப்பில் முந்திரி பருப்பு, திராட்சை எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. என் பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே என்னன்னு தெரில, கேசரி செஞ்சு கொடுங்க, கேசரி செஞ்சு கொடுங்கன்னு ஒரே போராட்டம். ஒரு வாரமாக கேட்டிருந்தாங்க. சரி, இந்த வாரம் கண்டிப்பாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு களத்தில் இறங்கிட்டேன் நான். இப்போது நம்ம இதில் பிச்சு வச்ச முந்திரியை முழு முந்திரியை நான் ரெண்டாக பிச்சு வச்சுட்ருக்கேன். ஸோ நம்ம இதை நல்லா நெய்யில் போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம். நல்லா முந்திரியும் திராட்சையும் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் நம்ம ரவையை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதாவது ரவை கடையிலே வறுத்தது வறுக்காதுன்னு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வறுத்து செஞ்சு தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கைப்பட வறுக்கிறோம் இல்லையா, அதனால எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரவையை போட்டு கிண்டிட வேண்டியதான். ஆக்சுவலாக இது உண்மையாகவே 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேலை மட்டும்தான். ஸோ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. நான் இந்த அளவுலாம் இல்லை, எனக்கு ஆல்ரெடி கேசரி எப்படி செய்யணும்னு தெரியும். ஸோ அதனால 2 கப்பு 3 கப்லாம் இல்லை, எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிப்பேன், எனக்கு தேவையான அளவுக்கு ரவை சேர்த்துப்பேன், தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துப்பேன். இந்த மாதிரி தான் என்னுடைய ப்ராசஸ்ஸு. ஸோ நான் கொஞ்சமாக சேர்த்தனால சீக்கிரமாக செஞ்சுட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. எல்லோ கலர் வேணால் எல்லோ கலர், ஆரஞ்சு வேணால் ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கட்டி ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் சுகர் சேர்க்கணும். எப்பவுமே சுகர் ஃபஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் வந்ததுக்கப்புறமா சுகர் சேர்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம ரவை நல்லா வெந்து நல்லா புசு புசுன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், சர்க்கரையை போட்டதுமே கொஞ்சம் இலக்கின தன்மை வரும். ரொம்ப கட்டியாக கேசரியை இறக்கவே கூடாது, அது இன்னும் ஹார்டாகிடும். எப்போவுமே தளத்தலன்னு இருக்கும் போது நம்ம கேசரி இறக்குனா மட்டும்தான். அதுக்கப்புறமா அது நார்மலாக கட்டி ஆகிடும். அப்போ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வேறு ஒரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பபாய்.